போன்ற சீர்திருத்த திருமணங்கள் நடத்துவதற்கு பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை அவர் இங்கே தெளிவாக சுருக்கமாக எடுத்து சொன்னார். உண்மைதான். நான் வேறு ஒன்றும் உங்களுக்கு சொல்ல விரும்பல. ஒன்றை நான் குறிப்பிட விரும்புவது, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இங்கே கூட அவர் சொன்னார், எத்தனையோ திருமணத்திற்கு எனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். உண்மைதான். அடுத்த ஆண்டு இப்பொழுதே என்னிடத்தில் தேதியை பெற்றிருக்கிறார்கள். முன்பெல்லாம் சீர்திருத்த திருமணம் நடக்கிறது என்று சொன்னால், ஏன் 1967 முன்பு சீர்திருத்த திருமணம் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த சீர்திருத்த திருமணங்கள் எல்லாம் சட்டப்படி செல்லுபடியாகும் அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கவில்லை. ஆனால் 67ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் முதலாக தமிழ்நாட்டில் 67ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்து அறிஞர் அண்ணா முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு முதலாக சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து முதல் தீர்மானமாக நமக்காக நிறைவேற்றி தந்த தீர்மானம் தான் சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாகும். ஆகவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த திருமணம் சட்டப்படி முறைப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தோடு இந்த திருமணம் நடந்தேறி இருக்கிறது. ஆகவே இது சீர்திருத்த திருமணம் மட்டுமல்ல, சுயமரியாதை உணர்வோடு நடைபெறக்கூடிய திருமணம். சுயமரியாதை என்கிற அந்த உரிமையோடு நடைபெறக்கூடிய திருமணம் மட்டுமல்ல, இது ஒரு தமிழ் திருமணம். நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய நம்முடைய அழகு தமிழ் மொழியில நடக்கக்கூடிய திருமணம். நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய இந்த அழகு தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அங்கீகாரத்தையும் பெற்று தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். ஆகவே அப்படிப்பட்ட இந்த திருமணத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்த, போற்ற, பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சொன்னார்கள், என்னுடைய தேதிக்காக எத்தனை பேர் திருமண நிகழ்ச்சிக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. உண்மைதான். நியாயமா பார்த்தீங்கன்னா, வைதிக திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு ஐயர்களை வச்சு திருமணம் நடத்துவாங்க, புரோகிதரை வச்சு திருமணம் நடத்துவாங்க. அந்த புரோகிதர் ஐயரும் வந்து மணவிழாவில் உட்கார்ந்து அவசர அவசரமாக மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லிட்டு, அந்த மந்திரம் சொல்லுகிற போது மணமக்களுக்கும் தெரியாது, வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் புரியாது. ஒருவேளை அந்த புரோகிதரை கூப்பிட்டு என்ன சொல்லு என்று கேட்டால் அவரும் சொல்லுவார், எனக்கும் தெரியாது, இருந்தாலும் சொல்லிக் கொண்டது என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த திருமணத்தை முடிச்சுட்டு அடுத்த திருமணத்துக்கு ஓடுவாங்க. முன்பெல்லாம் வைதிக திருமணத்தை நடத்தி வைக்க புரோகிதர்களுக்கு அதிகமான டிமாண்ட் உண்டு, கிராக்கி இருக்கும். ஆனா இப்பெல்லாம் சீர்திருத்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு எங்களை போன்ற ஐயர்களுக்கு புரோகிதர்களுக்கு தான் இப்ப அதிகமான டிமாண்டும் அதிகமான கிராக்கி இருக்குது. நிலைமை எப்படி மாறி இருக்கு பாருங்க, தலைகீழாக. இதற்கெல்லாம் காரணம், இதற்கெல்லாம் வித்திட்டவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட இந்த திருமணத்தில் கலந்து கொள்வதிலே நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வரவேற்புரையாற்றிய மனோகரன் பேசுகிற போது சொன்னார், என்னுடைய மூத்த மகன் திருமணத்துக்கு வந்தீங்க, இப்ப என்னுடைய இளைய மகன் திருமணத்துக்கு வந்திருக்கிறீங்க, என்னுடைய வாழ்நாளை இதையெல்லாம் மறக்க முடியாது என்று. ஆக அவர் எப்படி சொன்னாரோ வாழ்நாளை இதையெல்லாம் மறக்க முடியாதுன்னு, அதே மாதிரி நானும் என்னுடைய வாழ்நாளும் மறக்க முடியாத நிலையில தான் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். அவர் வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்தார், மனோகரன் வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே கேட்டேன், அவரே இடத்துல சொன்னார், இங்க என்ன பேசினார் அதை பக்கத்தில் உட்கார்ந்து சொன்னார், அண்ணா நிச்சயமா வாழ்க்கையில் மறக்க மாட்டேன், இது ஒன்னே போதும் எனக்கு. இதை சொல்ற காலத்துல அடுத்த திரும்ப சீட்டு கேட்க மாட்டாரு, எந்த பதவி கேட்க மாட்டார் என்பது அர்த்தம் இல்லை, அது அவங்க உரிமை. அதை வழங்க வேண்டியது என்னுடைய கடமை, அது வேற. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்பட்ட விலகையில அந்தந்த நிலை ஏற்பட்ட அந்த அடிப்படையில் கழகம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர்களை தேர்ந்தெடுக்க, அது வேறு. அந்த பிரச்சனைக்கு நான் செல்ல விரும்பல. இப்போ அவர் சொல்லுகிற சொன்னார், வாழ்க்கையில் இதுவே போதும் அப்படின்னு சொன்னார். போதாது, இன்னும் நீங்க பொறுப்புக்கு வரணும், இன்னும் பல பொறுப்புகளை ஏற்று பணியாற்றணும், அது வேறு.
ஆக கழகப்பணி என்பது பொதுப்பணி என்பது நமக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற பொறுப்பு அல்ல. தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறோமோ இல்லையோ இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதிலே இன்றைக்கு செயல்படுவதாக இன்றைக்கு நாம் தொடர்பு இருக்கிறோம். அதுதான் வேறொன்றும் அல்ல. அது மட்டும் இல்லை, இன்னொன்னு சொன்னார். நான் கேட்டேன் இடத்துல, உங்களுக்கு முதல் பையனுக்கு நான் தான் திருமணம் நடத்தி வச்சேன், அடுத்த பையனுக்கு இப்போ நடத்தி வச்சிருக்கிறேன், அடுத்த பையன் இருக்கானான்னு கேட்டேன். இல்லைண்ணா இதோட முடிஞ்சு போச்சு. ரொம்ப வருத்தமா சொன்னார். ஆக கவலைப்பட வேண்டாம், இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்கள் பேர பிள்ளைக்கு நான் தான் அந்த திருமணத்தை நடத்தி வைப்பேன், நீங்க கவலைப்பட வேண்டிய. ஆக ஒரு குடும்ப பாச உணர்வோடு இந்த இயக்கத்தை பொறுத்த வரையில அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த கழகத்தை உருவாக்கிய நேரத்திலே ஒரு லட்சிய பிடிப்போடு கொள்கை பிடிப்போடு இந்த இயக்கத்தை உருவாக்கி இருந்தாலும் ஒரு குடும்ப பாச உணர்வோடு இந்த இயக்கத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு அத்தனை பேரும் இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள், இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய எத்தனையோ செயல் வீரர்கள், நிர்வாகிகள் தான் இருக்கிறாங்க. ஆனா கட்சி தேர்தல் வருகிற போது இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் எதிர்த்து போட்டிட்டு இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் அந்த பொறுப்பு போடுறோன்னு போட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க எத்தனை பேர் இவன் அவனை ஒழிக்கணும் அவன் ஒழிக்கணும் எத்தனை பேர் இங்க ஒரு மேடையில் இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும். ஆனா வீட்டு திருமண நிகழ்ச்சி வரும்போது நம்ம குடும்ப நிகழ்ச்சி என்பதை மறந்து மற்றதெல்லாம் மறந்து குடும்ப நிகழ்ச்சி என்ற நிலையில இன்றைக்கு நாம் சேர்ந்திருக்கிறோம்னா அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், அதுதான் திமுக, அதுதான் அண்ணா உருவாக்கிய திமுக, இன்றைக்கு கலைஞரால் வழிநடத்தப்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். ஆக அப்படிப்பட்ட நேரத்தில் நான் இங்கு இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது, மணமக்களை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய நீங்கள் நாட்டிலே நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் தொடக்கத்திலே சொன்னேன், அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம், அதான் சீர்திருத்த திருமணம் செல்லும் என்ற அந்த தீர்மானம். ஆக அந்த தீர்மானம் மட்டுமல்ல, நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய இந்த நாடு, இந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு என்று இன்றைக்கு அழகோடு பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறோமே, கம்பீரமாக சொல்றோமே தமிழ்நாடு தமிழ்நாடு. ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்கு அண்ணா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன பேர் கேட்டீங்கன்னா மெட்ராஸ் ஸ்டேட். ஆக மெட்ராஸ் ஸ்டேட் தான் இந்த மாநிலத்துக்கு பெயர் இருந்துச்சு. ஆனா அண்ணன் வந்தவுடன் என்ன செய்தார் என்று கேட்டால், இனிமேல் மெட்ராஸ் ஸ்டேட் சொல்லக்கூடாது, நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயரை நான் சூட்டுகிறேன் என்று சொல்லி தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டினார்கள். அந்த பெயரை சூட்டியதற்கு பிறகு அதற்காக விழா நடந்துச்சு. இப்போ கலைவாணர் அரங்கு இருக்கு பாருங்க, சென்னையில அண்ணா அந்த ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலாஜா சாலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அரசியல் தோட்டத்தில் கலைவாணர் அரங்கம் இப்ப கம்பீரமாக இருக்கு. ஆனா அந்த கலைவாணர் அரங்கத்திற்கு முன்பு சில்ட்ரன்ஸ் தியேட்டர் பாலரங்கம்னு பேர். ஆக அந்த சில்ட்ரன்ஸ் தியேட்டர் அந்த பாலரங்கத்தில் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய அதற்கு ஒரு விழா நடைபெற்றது. அந்த விழாவிற்கு அறிஞர் அண்ணா வருகிறார். எந்த நிலையில் வருகிறார் என்று கேட்டால், அண்ணா உடல் நலிவுற்றிருக்கக்கூடிய நிலையில அறிஞர் அண்ணா கடும் வயிற்று வழியாலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த விழாவிற்கு போகக்கூடாது என்று மருத்துவர்கள் எல்லாம் சொல்றாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தடுக்கிறாங்க. மருத்துவர்கள் மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, தலைவர்கள், அண்ணாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தம்பிமார்கள், கலைஞர், நாவலர், அன்பர், நம்முடைய பேராசிரியர்கள், இப்படி அத்தனை பேருமே தடுக்கிறார்கள், போகக்கூடாது, உங்க உடல்நலம் சரியில்லைன்னு. ஆனா எல்லாத்தையும் மீறிட்டு, எல்லாத்தையும் அதை பற்றி கவலைப்படாம நான் போவேன் என்ற உறுதியோடு அறிஞர் அண்ணா அவர்கள் கடும் வயிற்று வலியால் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த விழாவிற்கு விழாவில் பேசுகிறார். பேசுகிற போது சொல்லுகிறார், அறிஞர் அண்ணா பேசுகிற போது சொல்லுகிறார், இந்த விழாவிற்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் கிடைத்திருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு என்னை போகக்கூடாது என்று எல்லோரும் தடுத்தார்கள். என்னுடைய உடல்நலத்தை காரணம் காட்டி மருத்துவர்கள் தடுத்தார்கள், என்னுடைய தம்பிமார்கள் தடுத்தார்கள், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் போகக்கூடாது என்று சொன்னார்கள். அதையெல்லாம் மீறி வந்திருக்கிறேன்னா தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் கிடைக்கிற விழாவிலே நான் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த உடல் இருந்து என்ன பயன் என்ற உணர்வோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் என்று அண்ணா சொன்னார்.
இது எதற்காக நான் இதை குறிப்பிட்டு சொல்வேன் என்று சொன்னால், அந்த தமிழ்நாடு என்ற பெயரை இன்றைக்கு டெல்லியிலே நீக்குகிறார்கள். டெல்லியிலே நமக்கென்று ஒரு இல்லம் இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் டெல்லியிலே இல்லம் இருக்கிறது. அதுபோல தமிழ்நாட்டிற்கு அங்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இல்லம் இருக்கிறது. ஆக விருந்தினர் மாளிகை ஒன்று இருக்கிறது. அதற்கு பெயர் என்ன என்று கேட்டால் தமிழ்நாடு ஹவுஸ், தமிழ்நாடு இல்லம் என்று பெயர். அந்த தமிழ்நாடு இல்லத்தினுடைய பெயரை இங்கு இருக்கக்கூடிய அரசு, இப்பொழுது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய குதிரைவேறு அரசு அதை நீக்கிவிட்டு பொதிகை இல்லம், வைகை இல்லம் என்று பெயர் சூட்டுவதாக ஒரு செய்தி வந்திருக்கு. தயவு செய்து நீங்க நினைச்சு பாருங்க. அதே டெல்லியில கேரள மாநிலத்திற்கென்று ஒரு இல்லம் இருக்கு. அந்த இல்லத்துக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா கேரள இல்லம். அதே மாதிரி கர்நாடக மாநிலத்திற்கென்று ஒரு இல்லம் இருக்கிறது. அந்த இல்லத்திற்கு என்ன பெயர் என்று கேட்டால் கர்நாடக இல்லம். ஆக இப்படி அவரவர்கள் மாநிலத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மாநிலத்தின் பெயரை தான் வைத்திருக்கிறார்கள். ஆனால் டெல்லியில இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு இல்லத்திற்கு பெயரை இன்றைக்கு இந்த அரசு மாற்றுகிறது என்று சொன்னால், மத்தியில் இருக்கக்கூடிய மோடி ஆட்சிக்கு துணைப்பாடக்கூடிய, கை வெட்டி அடிமையாக இருக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடிய காரணத்தால் தான் இந்த நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஒன்றை மட்டும் அழுத்தத்தோடு சொல்கிறேன், உடனடியாக அந்த நிலையிலிருந்து நீங்கள் மாறி எந்த காரணத்தை கொண்டு தமிழ்நாடு என்ற பெயரை நீங்கள் நீக்கினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அதை பொறுத்துக் கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அது எந்த மாற்றமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, நேற்று எதனா ஒரு செய்தி பார்த்தேன் பத்திரிகையில, இந்த ஆட்சியில இந்த அமைச்சரவையில ஒரு அமைச்சர் இருக்கார், செந்தூர் ராஜ். அவர் செந்தூர் ராஜன் சொன்னா புரியாது, தர்மாக்கோள் ராஜன் சொன்னாதான் புரியும் எல்லாருக்கும். ரொம்ப அறிவாளி அவர், பெரிய அறிவாளி அவர். அவர் நேற்றைக்கு ஒரு சொல்லியிருக்காருன்னா, அரசினுடைய நலத்திட்ட கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவுடைய உறுப்பினர் அட்டையை வச்சிருக்கணும். அதிமுக உறுப்பினராக இருந்தால்தான் அரசனுடைய உதவிகளை பெற முடியும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. மக்களுடைய வரிப்பணம், நம்முடைய வரிப்பணம், நம்முடைய வரிப்பணத்தில் நடைபெறக்கூடிய அரசு இது. ஆக நம்முடைய வரிப்பணத்தை பயன்படுத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுது. அப்படி வழங்கப்படக்கூடிய நலத்திட்ட உதவிகள் நியாயமா எல்லா மக்களுக்கும், கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களுக்கு வழங்கணும். அதுதான் முறை. ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் ஒரு புரட்சிகரமான ஒரு சாதனையை படைத்தார். என்ன சாதனை கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் அவர்கள் கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் மொத்தம் 7000 கோடி. அந்த 7000 கோடி ரூபாய் கடனை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தள்ளுபடி செய்வோம், ரத்து செய்வோம் என்று கலைஞர் அறிவித்திருந்தார். உடனே ஆட்சிக்கு வந்தாச்சு. நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே கலைஞர் அவர்கள் பதவி பிரமாணத்தை நேரு ஸ்டேடியத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். நேரு ஸ்டேடியத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு கோட்டையில போய் தான் கோப்புல கையெழுத்து போடணும். ஆனா கோட்டைக்கு போகாம விழா மேடைக்கு கோப்புக்களை வரவழைச்சு, ஃபைலை வரவழைச்சு அதில் கையெழுத்து போட்டார். அப்ப கையெழுத்து போடுறப்ப கூட எங்களை போன்றவர்கள் தான் கலைஞர் இடத்துல சொன்னோம், 7000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்றீங்களா? 1 கோடியே 2 கோடி அல்ல, 100 கோடியே 500 கோடி இல்ல, 7000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்றீங்க. ஆனா அந்த கடனை தள்ளுபடி பண்ணுகிற போது இதனால் யார் அதிகம் பலன் பெறுகிறான்னு கேட்டீங்கன்னா, அதிமுக காரன் தான் அதிகமா பலன் பெறுறான், அவன் தான் அதிகமா கடன் வாங்கி வச்சிருக்கிறான். இது நியாயமா என்று கலைஞரிடத்தில் சொன்னோம். அப்ப கலைஞர் எங்களை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? நான் அவர்களை எல்லாம்
அதிமுகவாக பார்க்கல, திமுகவாக பார்க்கல, காங்கிரஸா பார்க்கல, கம்யூனிஸ்ட் கட்சிகளாக பார்க்கல. நாங்கள் அத்தனை பேரையும் ஒட்டுமொத்த நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய குருபதி மக்களாக பார்க்கிறேன் என்று சொல்லி 7,000 கோடி ரூபாய் கடனை கொண்டு செய்தார். ஆனா இன்றைக்கு ஒரு செல்லூர் ராஜு, அது மன்னிக்கணும், தர்மாக்கோள் ராஜு, அவர் அதிமுக உறுப்பினராக இருந்தாதான், அந்த அட்டையை வாங்கி வச்சிருந்தாதான் அரசனுடைய நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கிறார் என்று சொன்னால் இதை விட வெட்கக்கேடு வேற ஏதாவது உண்டா? நீங்க சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இப்ப 2 நாட்களாக வர செய்தி என்ன தெரியுமா? பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருந்த ஒரு துணைவேந்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதற்கு கேட்டீங்கன்னா 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக. ஆக இந்த பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர்கள் இன்றைக்கு கொள்ளையடிக்கக்கூடிய, லஞ்சம் வாங்கக்கூடிய, ஊழல் செய்யக்கூடிய நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்குன்னா இதுல உள்ளபடி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயம் கூட எப்படி வெளியில வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, மந்திரிக்கு போய் சேரல. யாரு மந்திரி உங்களுக்கு தெரியும், இதே மாவட்டத்தை சார்ந்தவர் தான் கல்வித்துறையுடைய அமைச்சராக இருக்கிறார் என்பதும் அது உங்களுக்கு புரியும். ஆகவே கொள்ளையடிக்கிறதுல பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களையும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிற காரணத்தால் தான் ஷேரு முறையா போய் சேரல. அதனாலதான் இன்றைக்கு அவர் மாட்டிக்கொண்டு சிறைக்கு போயிருக்கிறார். இதுதான் நடந்திருக்கு. ஆக நான் உடனடியாக இந்த திருமண விழாவின் மூலமாக கேட்டுக்கொள்ள விரும்புவது, உரிய நடவடிக்கையை ஒன்னு செய்தியை விசாரணை வச்சு உரிய நடவடிக்கை எடுக்கணும். நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு வச்சுங்க, விரைவில் வருஷ கணக்கல்ல, மாத கணக்கல்ல, நாள் கணக்கில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு எதிர்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆட்சிக்கு வந்தவுடனே முதல்ல இந்த விவகாரங்களை எல்லாம் எடுத்து உரிய நடவடிக்கை எடுத்து இதற்கு யார் யார் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள், யார் யார் லஞ்சம் வாங்கி இருக்கிறார்கள், யார் யார் பேரம் பேசி இருக்கிறார்கள் கண்டுபிடிச்சு அவங்க எல்லாம் முதல்ல சிறைக்கு அனுப்புவதுதான் முதல் வேலை. இதுதான் திமுக ஆட்சியினுடைய கொள்கையாக இருக்க போகுது. எதற்காக நான் சொல்லுவேன் என்று சொன்னால், இன்றைக்கு நாட்டில குட்டிச்சுவராட்சி இருக்கக்கூடிய நிலை, ஒரு ஆட்சி நடக்குதா? இல்லை. ஏதாவது மக்களை பற்றி கவலைப்படுகிறார்களா? கிடையாது. மக்களை பற்றி சிந்திக்கிறார்களா? கிடையாது. ஆகவே இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, இங்கே மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களை பொறுத்த வரைக்கும் படித்தவர்கள், அது மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள், நான் அவர்களுக்கு அறிவுரைகளை, ஆலோசனைகள் எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள. தமிழ் பெயர்கள் சொல்லுகிறபோது அதை சொல்லுகிற உன் பெயர் என்ன தமிழ் பெயரா என்று நீங்கள் கூட என்னை பார்த்து கேட்கக்கூடும். என்னுடைய பெயர் தமிழ் பெயர் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் காரண பெயர், ஒரு நாட்டினுடைய தலைவரை அடையாளமாக வச்சு தலைவர் கலைஞருக்கு கம்யூனிச கொள்கை மீது அதிகமான பாசம் இருந்த காரணத்தால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாபெரும் தலைவர்களில் ஒருவனாக இருந்த ரஷ்ய நாட்டினுடைய அதிபர் ஸ்டாலின் மறைஞ்சப்போ நான் பிறந்தேன். அதனால அந்த பெயர் வச்சுட்டேன். நீங்க தலைவருடைய குடும்பத்தில் பார்க்கலாம், எல்லாம் தமிழ் பேர் தான் இருக்கும். ஆனால் என் பேர் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனால் காரண பேர், என்னுடைய மூத்த அண்ணன் மூக்கா முத்து, அதே எங்களுடைய தாத்தாவுடைய நினைவாக வச்ச பேர் முத்துவேலர். தலைவருடைய தந்தை முத்துவேலர். அடுத்து அழகிரி இரண்டாவது அண்ணன், அவருடைய பெயர் எதுக்கு வச்சாங்கன்னா, பட்டுக்கோட்டை அழகிரி சாருடைய பேச்சை பார்த்து தான் தலைவரே மேடையில் பேச தொடங்கினார். அதனால் அவருடைய பெயர். அதற்கு பிறகு தெரிய செல்வி, கனிமொழி, தமிழரசு எல்லாம் தமிழ் பெயர் தான். பேரன் பேத்தி அத்தனை பேருக்கு தமிழ் பெயர் தான். என் பேர் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா காரண பெயர், இந்த பெயர் வச்ச காரணத்தினாலேயே பல ஸ்கூல்ல என்னை சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது சர்ச் பார்க் கான்வென்ட், உங்களுக்கு தெரியும், சென்னையில் மிகப்பெரிய கான்வென்ட் சர்ச் பார்க் கான்வென்ட். இப்போ பல கான்வென்ட் வந்திருக்கலாம், அது வேற. அந்த கான்வென்ட்ல என்னை எப்படியாவது சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய மறைந்த மத்திய அமைச்சராக இருந்த முரசொலி மாறன் அவர்கள் எவ்வளவோ முயற்சித்தாங்க. சக்சஸ் ஆச்சு, கிடைச்சது, சீட்டு கிடைச்சது. என்னையே என்னுடைய தங்கை செல்வி அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்ப்பதற்காக முயற்சித்து
அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. அட்மிஷன் கொடுத்த உடனே ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன கோரிக்கைன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்ய நாட்டில் ஸ்டாலின் சிலையெல்லாம் உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஸ்டாலின் பேரை வச்சு எங்கள் ஸ்கூலில் சேர்க்க முடியாது, அதனால் இந்த ஸ்டாலின்ங்கிற பேரை கொஞ்சம் மாற்றி வைங்கன்னு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகிகள் நம்முடைய மாறனிடத்தில், முரசொலி மாறனிடத்தில் சொன்னாங்க. உடனே முரசொலி மாறன் அவர்கள் தலைவரிடத்தில் வந்து கேட்டார், இந்த மாதிரி பேரை மாற்ற சொல்கிறாங்க, மாற்றினா ஸ்கூலில் இடம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கன்னு. உடனே தலைவர் தான் சொன்னார் தெரியுமா, நான் ஸ்கூலை மாற்றினாலும் மாற்றுவேன் தவிர என் பையன் பேரை மாற்ற மாட்டேன்னு சொன்னாங்க. நல்ல வேலை அந்த ஸ்கூலில் நான் சேராமல் போனதுக்கு இப்போ சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஜெயலலிதா அந்த ஸ்கூலில் தான் சேர்ந்தாங்கன்னு அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். எதற்காக நான் சொல்றேன் என்று சொன்னால், அழகான தமிழ் பேரில் சூட்டுங்கள். காரணம், இன்றைக்கு நாமெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழர்களாக இருக்கிறோம், தமிழ் உணர்வோடு இருக்கிறோம், தமிழ் பற்றோடு இருக்கிறோம். அந்த தமிழ் பற்று, அந்த பாசம், அந்த உணர்வை மேலும் வலு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீட்டு குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள். அதைத்தான் இன்றைக்கு இதை சொல்ற காரணத்தினால அடுத்த வருஷமே குழந்தைய பெற்றுட்டு பேர் வைக்கணும்னு அவசியம் கட்டாயம் கிடையாது. உங்களுடைய குடும்ப சூழல் என்ன, உங்களுடைய வருமானம் என்ன, உங்களுடைய நிலைமைகள் என்ன, அதையெல்லாம் அறிந்து பார்த்து அளவோடு பெற்று வளமோடு நீங்கள் வாழுங்கள். அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள். வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள். விடைபெறுகிறேன். நன்றி.